தெர்மோகோல் பாக்ஸ் வேணும். நமக்கு வந்து பொதுவாக இந்த மாதிரி பாக்ஸ் வந்து ஈஸியாக வாங்க கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரீஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் வந்து நடுவில் வந்து தெர்மோகோல் தான் வச்சுருப்பாங்க, சுற்றி வந்து பிளாஸ்டிக் வச்சுருக்காங்க. அதனால் நமக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் சின்னதாக இருக்கிறனால நமக்கு வந்து இன்னும் கூட கம்ஃபர்ட் இருக்கும். பொதுவாக வந்து நம்ம ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு ஃப்ரீசரில் வைக்கும்போது எல்லா டைரக்ஷன்லேருந்தும் வந்து ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ என்ன ஆகும்னா அந்த சின்ன சின்ன ஏர் பபிள்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து சென்டருக்கு புஷ் ஆகி நடுவில் வந்து ரொம்ப ஃபாகியாக ஒரு மாதிரி கிளியராக கிடைக்காது. அதனால நம்ம இந்த மாதிரி ஒரு தெர்மோகோல் பாக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா எல்லா டைரக்ஷன்லேருந்தும் அது வந்து கூல் ஆகாது. ஏன்னா இங்கே வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால இந்த சைட்லேருந்தெல்லாம் அதால் வந்து கூல் பண்ண முடியாது, மேலேருந்து மட்டும்தான் கூல் ஆகும். இதை வந்து டைரக்ஷனல் ஃப்ரீசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மேலேருந்து மட்டும்தான் ஃப்ரீஸ் ஆக முடியும். ஏன்னா சுற்றி வந்து இன்சுலேட்டடாக இருக்கிறனால சுற்றி வந்து ஃப்ரீஸ் ஆக முடியாது. அப்படி மேலேருந்தே அப்படி ஃப்ரீஸ் ஆகிட்டே போகும்போது அந்த சின்ன சின்ன ஏர் பபிள்ஸ்லாம் இருக்கும்ல, அதை வந்து அப்படியே கீழே புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ மேலே கிடைக்கிறது ஃபுல்லாகவே வந்து நல்ல கிறிஸ்டல் கிளியரான சூப்பரான ஐஸாக நமக்கு கிடைக்கும். தண்ணி வந்து நம்ம ஆரோ தண்ணி யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைனா மினரல் வாட்டர் யூஸ் பண்ணலாம். ரொம்ப உப்புத்தன்மை அதிகமாக இருக்கிற தண்ணி வந்து ரொம்ப கிளியராக வராது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ஆரோ தண்ணி இல்லை வந்து மினரல் வாட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது மாதிரி மூடி வைக்கக்கூடாது, ஓப்பன் பண்ணி தான் வச்சுருக்கணும். ஸோ மேலேருந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நான் வந்து 48 மணி நேரத்துக்கு அப்புறமா எப்படி அது ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் காமிக்கிறேன். 48 மணி நேரத்தில் செக் பண்ணி பாருங்கள். மேபி ஃப்ரீசர் டெம்பரேச்சர் வந்து நம்ம வந்து ரொம்ப கம்மியாக இல்லை அப்படின்னா ஒரு 72 மணி நேரம் போல் வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப டைம் நம்ம வந்து அப்படியே ஃப்ரீசர்லேயே வச்சிட்டோம் அப்படின்னா எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து ஆரோ தண்ணி பிடிச்சிருக்கேன். இதில் வந்து நான் ஃபில் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் ஃபில் பண்ணி மட்டும் உள்ளே வச்சுட்டு 48 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து ஒரு 48 ஹவர்ஸ் வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 48 மணி நேரம் போல் ஆகுது. நான் வந்து ஒரு அரை மணி நேரம் அப்படியே வச்சுருந்தேன். அதனால் வந்து நமக்கு கவுத்துனா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும் நினைக்கிறேன். இப்போ இது மேலே இருக்கிறதெல்லாம் வந்து கிளியர் ஐஸாக நம்ம வந்து கிடச்சிருக்கோம். கீழே வந்து அந்த ஏர் பபிள்ஸ் அந்த தண்ணியெல்லாம் வந்து ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆகலை.